ஹாரி பாட்டர் அண்ட் த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் சாப்டர் 3 த பர்ரோ. ரான் அப்படின்னு ஹாரி கத்திட்டே பெருமூச்சு விட்டுட்டு அந்த ஜன்னல் பக்கத்தில் வந்து நின்று அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணுவான். ரான், உனக்கு எப்படி? ஆமாம், இது என்ன அப்படின்னு ஹாரி கேட்பான். ஹாரிக்கு வந்து தான் எதை பார்த்துட்ருக்கோன்ற ரியலைசேஷன் வந்து அப்போ தான் வந்து வாயை பொளந்து பார்த்துட்ருப்பான். என்னன்னா, நல்ல ப்ளூ கலரில் ஒரு பழைய காரோட பின்னாடி சீட்டில் ரான் உட்காந்து அந்த காரோட ஜன்னல் வழியாக தலையை நீட்டி பார்த்துட்ருப்பான். அந்த முன்னாடி சீட்டில் வந்து ரானோட எல்டர் பிரதர்ஸ் இருக்காங்களே, ட்வின்ஸு, நல்லா அந்த குறும்புக்கார ஃப்ரெட்டும் ஜார்ஜும் உட்காந்துட்டு நல்லா பல்லு ஃபுல்லாக தெரிகிற மாதிரி சிரிச்சிட்ருப்பாங்க. ஹாரி, நல்லா இருக்கியா? இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு ரான் கேட்பான். நீ ஏன் என்னோட எந்த கடிதத்துக்கும் பதிலே போடலை? உன்னை என் கூட வந்து எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ண சொல்லி 12 தடவை நான் லெட்டர் எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் நீ மகிழ்ஸுக்கு தெரிகிற மாதிரி மந்திரத்தை வேற யூஸ் பண்ணியாமே, உனக்கு எச்சரிக்கை விட்டுருந்ததா எங்கள் அப்பா சொன்னார் அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான். அதை நான் பண்ணலை. ஆமாம், உங்கள் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு எப்படி தெரியும் அப்படின்னு ஹாரி கேட்பான். அவர் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் தான் வேலை பார்க்குறாரு அப்படின்னு ரான் சொல்லுவான். ஸ்கூலுக்கு வெளியில் நம்ம எந்த மேஜிக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்பான். அந்தரத்தில் பறந்துட்டுருக்க அந்த காரை பார்த்துட்டே ஹாரி, நீலாம் அதை சொல்கிறது எனக்கு சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஓ, இதுவா? இதெல்லாம் கணக்கில் வராது. நாங்கள் இந்த காரை கடனுக்கு வாங்கியிருக்கோம். இது எங்கள் அப்பாவோடது. இதை நாங்கள் மேஜிக்கால் பறக்க வைக்கலை. ஆனால் உன் கூட இருக்கிற மகிழ்ஸ்க்கு முன்னாடி நீ மந்திரத்தை யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருக்கும் போதே, நான் தான் அதை செய்யலைன்னு ஏற்கனவே சொன்னேன்ல, அதை பற்றி உனக்கு ஃபுல்லாக சொல்ல ரொம்ப நேரம் ஆகும் ரான். இங்கே பாரு, இங்கே டர்ஸ்லீஸ் என்னை ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க. என்னால் திரும்ப ஹாக்வர்ட்ஸ்க்கு வர முடியாது. அவங்க என்னை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹாக்வர்ட்ஸில் இருக்க யார்கிட்டையாவது இதை உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான். என்னால் எந்த மேஜிக்கும் போட்டு இந்த ரூமை விட்டு வெளியிலையும் வர முடியாது. நான் மட்டும் அப்படி செஞ்சேன்னா திரும்பவும் நான் மேஜிக் யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் என்னை ஹாக்வர்ட்ஸ்லேருந்தே தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். ஹாரி, முதல்ல நீ ஃபஸ்ட்டு வளர்றதை ஸ்டாப் பண்ணு. நாங்கள் இங்கே வந்ததே உன்னை எங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் அப்படின்னு ரான் சொல்லுவான். ஆனால் என்னை எப்படி நீ வெளியில் கொண்டு வர முடியும்? உன்னாலையும் மந்திர வித்தெல்லாம் யூஸ் பண்ண முடியாதே, நீயும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கு தேவையே இல்லை அப்படின்னு ரான் சொல்லுவான். அப்படி சொல்லிட்டே முன்னாடி சீட்டை பார்த்து நல்லா சிரிச்சிட்டு, நான் யார் கூட வந்திருக்கேன்றதை நீ மறந்துட்டு போல ஹாரி அப்படின்னு ரான் சொல்லுவான். ஃப்ரெட் வீஸ்லி இருக்கான்ல, அவன் ஹாரியை நோக்கி ஒரு பெரிய கயிறை தூக்கி போட்டு அந்த முனையை வந்து உன்னோட ஜன்னலில் நல்லா சுற்றி கட்டு ஹாரி அப்படின்னு சொல்லுவான். டர்ஸ்லீஸ் மட்டும் எந்திரிச்சிட்டாங்கன்னா நான் காலி அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அந்த கயரோட முனையை எடுத்து ஒரு கம்பியில் வந்து நல்லா இறுக்கி ஃபுல்லாக கட்டிடுவான். அப்போது வந்து ஃப்ரெட் வந்து அந்த காரில் அந்த ஆக்சிலரேட்டரை நல்லா அழுத்துவானா. அழுத்திட்டே, ஹாரி, நீ எதை பற்றியும் ஒரி பண்ணாத அப்படின்னு ஃப்ரெட் சொல்லிவிட்டே பின்னாடி நல்லா தள்ளி நின்றுக்கோ அப்படின்னு சொல்லுவான். ஹாரி நல்லா பின்னாடி தள்ளி போய் ஹெட்விக் பக்கத்தில் நின்றுப்பான். இப்போ அங்கே நடந்துகிட்ருக்க விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆனதுன்னு தெரிஞ்ச மாதிரியே ஹெட்விக்கும் எதுவும் அசையாமல் ரொம்ப அமைதியாக பார்த்துட்ருக்கோம். காரோட என்ஜின் வேகம் வந்து அதிகமாக சத்தமும் ரொம்ப அதிகமாக கேட்டுட்ருக்கோம். அப்போது டக்குன்னு நல்லா ஏதோ நொறுங்குனது போல் ஒரு சத்தம் கேட்குமா. என்னன்னு பார்த்தா அந்த ஜன்னலில் இருக்கும்ல கம்பி, அது ஒட்டு மொத்தமாக அங்கேருந்து பிச்சுட்டு வெளியில் வந்துடும். ஹாரி வந்து வேகமாக அந்த ஜன்னல் பக்கத்தில் வந்து நின்று பார்ப்பான். பார்த்தா இப்போ ரான் வந்து மூச்சு வாங்கினபடியே அந்த அந்த கயிறு இருக்கும் இல்லையா, அந்த கயிறில் தானே அந்த கம்பி தொங்கிட்டு இருக்கும். அதை நல்லா பிடிச்சி மேலே இழுத்து பின்னாடி சீட்டில் வச்சுருவான். ஹாரி நல்லா உத்து கவனிப்பான். டர்ஸ்லீஸோட பெட்ரூம்லேருந்து எந்த ஒரு சத்தமும் வராது. அந்த ஃப்ரெட்டு வந்து அப்போ காரை நல்லா அந்த ஜன்னல் பக்கத்தில் எவ்வளோ பக்கத்தில் வந்து வைக்க முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் வந்து வச்சுட்டு கூப்பிட்டுட்ருப்பான் ஹாரியை. காரில் வந்து ஏறு ஹாரி அப்படின்னு ரானும் சொல்லுவான். ஆனால் என்னோடய ஹாக்வர்ட்ஸ் பொருட்கள்லாம் இங்கே தான் இருக்குது. என்னோடய யூனிஃபார்ம், என்னோடய மந்திரக்கோள், என்னோடய மந்திரத்தோடப்பம் எல்லாமே இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு ரான் கேட்பான். மாடிப்படிக்கு கீழே இருக்க அந்த கபோர்டில் தான் இருக்குது. அதெல்லாம் பூட்டி வச்சுருக்காங்க. என்னால் இந்த ரூமை விட்டும் வெளியில் போக முடியாது அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை ஹாரி அப்படின்னு சொல்லி காரோட ஃப்ரண்ட் சீட்டில் இருந்த ஜார்ஜ் சொல்லிவிட்டு, ஹாரி நீ கொஞ்சம் தள்ளிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜும் ஃப்ரெட்டும் அந்த கார்லேருந்து கவனமாக அந்த ஜன்னல் வழியாக ஹாரியோட ரூம்குள்ளே வருவாங்க. ஜார்ஜ் வந்து ஒரு சாதாரண இந்த நம்ம ஹேர்பின் இருக்கும் இல்லையா, அதை அவனோட பாக்கெட்டுக்குள்ளேருந்து எடுத்துட்டு அந்த ஹாரியோட ரூமில் இருந்த லாக்கை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹாரிக்கு அப்போ நல்லாவே தெரியும் ஜார்ஜுக்கிட்டேயும் ஃப்ரெட்டுக்கிட்டேயும் இருக்க திறமையை அவனால் சுத்தமாக மெச்சவே முடியாதுன்னு. மகிழ்ஸோட சில தந்திரங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது வெட்டி வேலைன்னு நிறையா மந்திரவாதிங்க நினைக்கிறாங்க.
ஆனால் அதெல்லாம் கற்று வச்சுக்கிறது இந்த மாதிரி நல்ல இக்கட்டான சுச்சுவேஷனில் உதவும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு ஃப்ரெட் சொல்லிகிட்டு இருப்பான். அப்போது கிளிக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தா அந்த கதவு வந்து ஓப்பன் ஆயிரும். நாங்கள் கீழே போய் உன்னோட ட்ரங்க் பெட்டி எடுத்துகிட்டு வரோம் ஹாரி, நீ அதுக்குள்ளே இந்த ரூமில் உனக்கு தேவைப்படுற எல்லா திங்ஸையும் எடுத்து ரான்கிட்ட கொடுத்துட்ரு அப்படின்னு ஜார்ஜ் வந்து மெதுவாக சொல்லுவான். அந்த ட்வின்ஸ் வந்து அந்த ரூமை விட்டு வெளியில் போவாங்க. அப்போ ஹாரி வந்து மாடிப்படி கீழே நீங்கள் போகும்போது பார்த்து போங்க, அது கிரிச்சுன்னு சத்தம் கேட்கும் அப்படின்னு ஹாரியும் மெதுவாக சொல்லிகிட்டு இருப்பான். அப்போது வந்து ஹாரி வந்து அவங்க போனதுக்கப்புறம் அந்த ரூமில் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டே இருப்பான். அவனுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் எடுத்து ரான்கிட்ட ஒவ்வொன்றா கொடுத்துட்ருப்பான். கீழே இருந்து ஜார்ஜும் ஃப்ரெட்டும் கஷ்டப்பட்டு அந்த ட்ரங்க் பெட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாங்களா, அவங்களுக்கு போய் ஹாரி வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பான். இவன் வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பானா. அப்போ வந்து கீழே அங்கிள் வெர்னன் அவரோட ரூமில் இருமுறை சத்தம் கேட்கும். ஒரு வழியாக அவங்க வந்து அந்த ட்ரங்க் பெட்டியை எடுத்துகிட்டு ஹாரியோட ரூம்குள்ளே வந்துடுவாங்க. வந்துட்டு காலில் இருந்த ரான்கிட்ட அதை கொடுக்குறதுக்கு அதை ஜன்னல் மேலே வச்சு தள்ளிகிட்ருப்பாங்களா. அப்போது வந்து ஃப்ரெட்டு வந்து அந்த காருக்குள்ளே போயிடுவான். போயிட்டு அவன் உள்ளுக்குள்ளே வந்து இழுத்துட்ருப்பான். அவனும் ரானும் இழுத்துட்ருப்பாங்க. ரூம்குள்ளே ஜார்ஜும் ஹாரியும் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக அதை தள்ளிகிட்ருப்பாங்க. அப்போது திரும்பவும் கீழே அங்கிள் வெர்னன் இருமுறை சத்தம் கேட்கும். காரில் இருந்துகிட்டே ஃப்ரெட்டு வந்து அமைதியாக சொல்லிகிட்டு இருப்பான். இன்னும் கொஞ்சம் தான் தள்ளுங்க, ஒரு தடவை நல்லா புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். ஹாரியும் ஜார்ஜும் அந்த பெட்டியை வந்து நல்லா புஷ் பண்ணுவாங்களா, அது நழுவிட்டு போய் அந்த காரோட பின்னாடி சீட்டில் விழுந்துடும். அவ்வளோதான், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுவான். ஹாரி வந்து அந்த ஜன்னல் மேலே ஏறிட்டுருப்பான். அப்போது அவனுக்கு பின்னாடி இருந்து பயங்கரமாக கீச்சுன்னு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், கீழே அங்கிள் வெர்னன் அவன் ரூமில் வந்து சரியாக கத்துற சத்தம் கேட்கும். அந்த பாலா போன ஆந்த அப்படின்னு பயங்கரமாக வெர்னன் டஸ்லி வந்து கத்துவார். ஐயோ, நான் ஹெட்விக்கை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். கீழே ஃபுல்லாக லைட் ஆன் பண்ணுற சத்தம் கேட்டுட்ருக்கோம். ஹாரி வேகமாக அவனோட ரூம்குள்ளே குறுக்கா போய் பாஞ்சு ஹெட்விக்கோட கூண்டை வந்து தாவி போய் எடுத்துட்டு வேகமாக அந்த ஜன்னல் பக்கத்தில் வந்து நிற்பான். வேகமாக அந்த ஜன்னல் மேலே ஏற அவன் வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பானா. அப்போது வந்து அங்கிள் வெர்னன் வேகமாக அந்த கதவில் வந்து மோதுவார். அந்த பூட்டாமல் தானே இருக்கும் அந்த கதவு, அது வந்து டம்மால்னு அது ஓப்பன் ஆகும். ஒரு செகண்ட் அவ்வளோதான். அங்கிள் வெர்னன் ஏதோ அந்த டோரோட வாசலில், அதாவது அந்த ரூமோட வாசலில் ஏதோ ஆணி அடித்த மாதிரி நின்றுட்டுருப்பாரு. அப்புறம் டக்குன்னு சுதாரிச்சுட்டு ஏதோ ஒரு பெரிய எருமை மாடு இருக்கும்ல, அது கத்திட்டே ஓடி வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவர் வேகமாக ஓடி ஹாரியை வந்து அப்படியே பாஞ்சு போய் அவனோட கால் இருக்கும்ல அந்த பாதம், அதை நல்லா பிடிச்சிப்பாரு. ஹாரியோட கையை வந்து காருக்குள்ளே இருந்த ரானும் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் நல்லா பிடிச்சிப்பாங்களே. அவங்கனால எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பலமாக போட்டு ஹாரி இழுத்துட்ருப்பாங்க. பெட்டூனியா அப்படின்னு அங்கிள் வெர்னன் கத்துவார். அவன் தப்பிச்சு போக ட்ரை பண்ணிகிட்ருப்பான் அப்படின்னு கத்துவார். வீஸ்லி பிரதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து முழு பலத்தோட ஹாரியை வந்து ஒரு பிடிச்சி நல்லா இழுப்பாங்க. ஹாரியோட கால் வந்து வெர்னனோட பிடியிலேருந்து நழுவிடும். ஹாரி வந்து டக்குன்னு காருக்குள்ளே ஏறி கதை வந்து நல்லா சாத்திடுவானா. ஃப்ரெட்டு வந்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்ல பலமாக ஆக்சிலரேட்டரை அழுத்தி அப்படியே அங்கேருந்து வேகமாக பறந்து போயிடுவாங்க. இந்த நிலா இருக்குமா, அதை நோக்கி நல்லா அந்த கார் பறந்து போயிட்டுருக்கும். ஹாரினால் இதை நம்பவே முடியல. அவன் இப்போது வந்து ஒரு சுதந்திர பறவை மாதிரி காரோட கண்ணாடியை வேகமாக அந்த ஜன்னலை வேகமாக ஓப்பன் பண்ணுவான். அந்த நைட்டு வீசுகிற காற்று நல்ல ஜில்லுன்னு ஹாரியோட தலைமுடியில் அவ்வளோ அழகாக தாக்கிட்டுருக்கும். திரும்பி பார்ப்பான், அந்த காருக்கு பின்னாடி திரும்பி பார்ப்பான். அந்த ப்ரைவேட் ட்ரைவில் இருந்த வீடுலாம் அப்படியே அந்த மொட்டை மாடிலாம் ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிட்ருக்கும். அவனோட அங்கிளும் ஆன்ட்டியும் டட்லியும் அந்த ஹாரியோட ரூம்லேருந்து வாயை மூடாமல் ஆன்னு ஹாரியோட ஜன்னலுக்கு வெளில நின்று பார்த்துட்ருப்பாங்க. திரும்ப அடுத்த சம்மர் ஹாலிடேயில் பார்க்கலாம் அப்படின்னு ஹாரி கத்துவான். வீஸ்லி பிரதர்ஸ் எல்லாரும் வயிறு குலுங்க சிரிச்சிட்ருப்பாங்க. ஹாரி பின்னாடி சீட்டில் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து அவன் வாயெல்லாம் பல்லாக தான் இருக்கும், அப்படி சிரிச்சிட்ருப்பான் சந்தோஷமாக. அதுக்கப்புறம் ரான்கிட்ட வந்து ஹெட்விக்கை திறந்து விடு, அதை நம்ம காருக்கு பின்னாடி பறந்து வரட்டும், பாவம் அது ரெக்கையை விரிச்சே பல நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். ஜார்ஜ் வந்து அவன்கிட்ட இருந்த அந்த ஹேர்பின் ஊசியை எடுத்து ரான்கிட்ட கொடுப்பான். ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஹெட்விக் வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஜன்னலுக்கு வெளியில் அந்த கார் பக்கத்துலேயே நல்லா பறந்து வந்துட்டுருக்கோம். அவ்வளோ ஹாப்பியாக. ஹாரி, அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு ரான் ஒரு வழியாக பொறுமை இழந்து கேட்டுருவான்.
ஹாரி வந்து டாபி பற்றியும் அது வந்து தனக்கு கொடுத்த அந்த எச்சரிக்கை பற்றியும் கடைசியாக அந்த கேக்கில் நடந்த அபிஷேகம் பற்றியும் எல்லாத்தையும் விலாவரியாக சொல்லி முடிச்சிட்ருப்பான். ஒரு சில நேரம் அங்கே வந்து ரொம்ப ஏன்னா அதெல்லாம் சொல்ல சொல்ல அவங்க 3 பேத்துக்குமே ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப வந்து ஷாக்கிங்காக இருக்கும். எல்லாருமே ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெட்டு வந்து பேச ஆரம்பிச்சிருவான். இது எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு சொல்லுவான். ஆமாம், இது எங்கேயோ இடிக்குது அப்படின்னு ஜார்ஜும் சொல்லுவான். இந்த சதி திட்டத்தை யார் போட்டாங்கன்றத டாபி சொல்ல மறுத்துருச்சு அப்படி தானே அப்படின்னு ஜார்ஜ் கேட்பான். ஆமாம், டாபினால் சொல்லணும்னு நினச்சாலும் அதுக்கு வந்து சொல்ல தோணவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்லிகிட்ருப்பான். நான் ஏற்கனவே சொன்னது போல தான், அது வாயை தவறி ஏதாவது சொல்ல வந்தாலும் அது வந்து அதோட தலையை போய் செவத்தில் முட்டி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஜார்ஜும் ஃப்ரெட்டும் மாற்றி மாற்றி அவங்க முகத்தை பார்த்துக்கிறத ஹாரி பார்ப்பான். ஒருவேளை அது என்கிட்ட பொய் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஹாரி கேட்பான். வீட்டில் வேலை செய்கிற எல்ஃபுங்களுக்கு சொந்தமாக ஒரு சில மந்திர சக்திங்க இருக்குது. ஆனால் அதை பொதுவாக அவங்களோட எஜமானருங்களோட அனுமதி இல்லாமல் அதை யூஸ் பண்ணவே பண்ணாதுங்க. நீ ஸ்கூலுக்கு திரும்ப வரக்கூடாதுன்னு யாரோ வேணும்னே டாபியை அனுப்பிச்சி விட்ருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்கூலில் யாருக்காவது உன்னை சுத்தமாக பிடிக்காம இருக்கா ஹாரி அப்படின்னு ஃப்ரெட்டு கேட்பான். ஆமாம் அப்படின்னு ஹாரியும் ரானும் ஒரே தான் சொல்லுவாங்க, கத்தி சொல்லுவாங்க. ட்ராக்கோ மேல்ஃபாய் தான் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அவனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லுவான். ஜார்ஜ் வந்து டக்குன்னு அவங்கள திரும்பி பார்ப்பான். ட்ராக்கோ மேல்ஃபாயா அப்படின்னு கேட்பான். லூசியஸ் மேல்ஃபாயோட பையனா அப்படின்னு கேட்பான். அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேர் ஒன்றும் சும்மா சாதாரண பேர் இல்லைல்ல, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் பேர் இருக்கும் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். நீ ஏன் கேட்குற அப்படின்னு ஹாரி கேட்பான். என்னோட அப்பா அவரை பற்றி அடிக்கடி பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஜார்ஜ் சொல்வான். அந்த பேர் சொல்லக்கூடாதவனோட பெரிய சப்போர்ட்டராக லூசியஸ் மேல்ஃபாய் இருந்திருக்காரு. ஃப்ரெட்டும் திரும்பி ஹாரியை பார்த்து பேச ஆரம்பிப்பான். அந்த பேர் சொல்லக்கூடாதவன் மாயமாக மறைஞ்சு போனதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் அவர் கூட ரொம்ப தீவிரமாலாம் ஈடுபடலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கமே திரும்ப வந்துட்டார். ஆனால் அவர் ரொம்ப ஆபத்தானவர். அந்த பேர் சொல்லக்கூடாதவன் அவரை சுற்றி ரொம்ப நெருக்கமான சப்போர்ட்டர்ஸை தான் வச்சுருந்தான். அதில் லூசியஸ் மேல்ஃபாயும் ஒருத்தவர்னு அப்பா நினைக்கிறாரு அப்படின்னு ஃப்ரெட் சொல்லிட்டு இருப்பான். மேல்ஃபாய் குடும்பத்தை பற்றி ஆல்ரெடி ஹாரி நிறையா வதந்திகளை கேள்விப்பட்டிருக்கான். அதனால இப்போ ஃப்ரெட் சொன்னது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமா ஹாரிக்கு தெரியல. மேல்ஃபாயோட பிஹேவியர்லாம் ஹாரிக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, டட்லி இருக்கான்ல, டட்லி கூட ரொம்ப அன்பானவன், அறிவார்ந்தவன், அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறவன்ற மாதிரி தோணிருச்சு ஹாரிக்கு. ஏன்னா மேல்ஃபாயோட பிஹேவியர் அவ்வளோ மோசமாக இருந்திருக்கு. மேல்ஃபாய் குடும்பத்துக்கிட்ட வீட்டு வேலை செய்கிற எல்ஃப்லாம் இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ஹாரி சொல்வான். யார் அதுக்கு எஜமானரோ அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு மந்திரவாதி குடும்பத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களாகவும் இருப்பாங்க. வீட்டில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணி தரதுக்கு வீட்டோட ஒரு எல்ஃப் இருந்தால் நல்லா இருக்கும்னு அம்மா ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுவான். ஆனால் எங்ககிட்ட வீட்டில் இருக்க ஆட்டிக்கில் ஒன்றுத்துக்குமே உதவாமல் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க கோல் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வீட்டு கார்டன் ஃபுல்லாக வெறும் நோம்ஸாக தான் இருக்குது அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிகிட்டு இருப்பான். ஆக்சுவலி கோல் நோம்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும், என்னடா அது அப்படின்னு. இந்த ஹாரி பாட்டர் ஸ்டோரி ஃபுல்லுமே ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு தான் இல்லையா, அதனால இதில் நிறையா ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் வரும். நம்ம இவ்வளோ நேரம் கூட பார்த்தோம் இல்லையா, எல்ஃப்லாம் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் தான். அதே மாதிரி கோல்னால் என்னென்னா அது வந்து ஒரு ராட்சச பேய் மாதிரி. அதே மாதிரி நோம்ஸ்னால் என்னென்னா குட்டி குட்டி மனிதர்கள் மாதிரி இருப்பாங்க. அது வந்து நீங்கள் ஃபேண்டசி ஸ்டோரிஸ்லாம் ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். கார்டன்ஸில் வந்து குட்டி குட்டியாக மனிதர்கள் இருக்கிற மாதிரி அவங்க காமிச்சிருப்பாங்க, அதுதான் நோம்ஸ். அதனால நிறையா இங்கிலீஷ் கண்ட்ரிலையும் சரி ஃபாரின்லலாம் அவங்க வீட்டு முன்னாடி இருக்க யார்ட்ஸ்லையும் சரி கார்டன்ஸ்லையும் சரி டெக்கரேஷனுக்கு வந்து குட்டி குட்டி மனிதர்களாக இருக்கிற சிலைகளெல்லாம் வச்சுருப்பாங்க நோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய பெரிய பங்களாஸ் மேனர்ஸில் தான் வந்து அவங்க வீட்டுக்கு ஹெல்ப்புக்கு வந்து எல்ஃப் வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் உன்னால் எல்ஃப்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது ஹாரி அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிகிட்டு இருப்பான். ஹாரி சைலண்ட்டாகவே இருப்பான். மேல்ஃபாய் கிட்ட எப்போதுமே எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டானதாக தான் இருந்திருக்கு. அவனோட ஃபேமிலி கிட்டக்க மந்திர உலகில் யூஸ் பண்ணுற கோல்டு காயின்ஸுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லை. அதனால் மேல்ஃபாய் வந்து ஒரு பெரிய மேனர்னால் என்னென்னா ஒரு பெரிய கேஸ்டல் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் கண்ட்ரி சைடு இருக்கிற கேஸ்டல் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து மேல்ஃபாய் நல்லா சந்தோஷமாக சுற்றி நடந்துட்டு திரிகிறத வந்து ஹாரி வந்து நல்லா இமேஜின் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ வந்து ஹாரி வந்து திரும்ப ஹாக்வர்ட்ஸ்க்கு போக விடாமல் தடுக்கிறதுக்கு அவன் வீட்டில் இருக்க எல்ஃபை
துணிச்சலாக அனுப்புறதுக்கு மேல்ஃபாய்க்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது, கச்சிதமாக இருந்த மாதிரி ஹாரிக்கு தோண்டிட்டு இருந்தது. ஸோ வந்து அவன் என்ன நினச்சான்னா, டாபி சொன்ன எல்லாத்தையுமே வந்து நம்பினது வந்து நம்ம மடத்தனமோ அப்படின்ற மாதிரி ஹாரிக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனால் உன்னை கூட்டிகிட்டு போக நாங்கள் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹாரி அப்படின்னு ரான் சொல்லுவான். என்னோட ஒரு லெட்டருக்கும் நீ ரிப்ளை லெட்டர் போடாமல் இருந்தது எனக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு அது எரோலோட மிஸ்டேக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு ரான் சொல்லுவான். எரோலா அப்படின்னு ஹாரி கேட்பான். ஆமாம், அது எங்களோட ஆந்தை. அதுக்கு ரொம்ப ரொம்ப வயசாயிருச்சு ஹாரி. அதுக்கிட்ட ஏதாவது ஒரு லெட்டரை கொடுத்துட்டோம்னா அது போய் சேர்க்கறதுக்குள்ளே எங்கேயாவது மயக்க போட்டு கீழே விழுந்துடும். இது ஏற்கனவே நடந்திருக்கு. அதனால தான் ஹெர்மிஸை கொடுன்னு நான் கடனாக கேட்டேன் அப்படின்னு ரான் சொல்லுவான். யாரை அப்படின்னு ஹாரி கேட்பான். பெர்சியோட ஆந்தை. பெர்சி ப்ரீஃபெக்ட் ஆனோடனே அம்மாவும் அப்பாவும் அவனுக்கு கிஃப்டாக கொடுத்தது அப்படின்னு முன்னாடி சீட்டில் உட்காந்துட்டு ஃப்ரெட் சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் பெர்சி அதை வந்து எனக்கு தரவே மாட்டேன்னு சொல்லிட்டான், அவனுக்கு அது முக்கியமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருப்பான். பெர்சி இந்த சம்மர் ஹாலிடே ஃபுல்லாக ஏதோ ரொம்ப வினோதமாக தான் நடந்துட்டு வந்துட்டுருக்கான் அப்படின்னு ஜார்ஜ் வந்து சிரிச்சுட்டே சொல்லிகிட்டு இருப்பான். அவன் எக்கச்சக்கமாக யாருக்கோ லெட்டர் போட்டுகிட்டே இருக்கான். எப்போ பார்த்தாலும் அவனோட ரூம்குள்ளே போய் கதவை பூட்டிட்டு வெளியில் வரவே மாட்டான். ஒரு பேட்சுக்கு எத்தனை தடவை தான் ஒருத்தவனால் பாலிஷ் போட்டுக்கிட்டே இருக்க முடியும்? ஃப்ரெட், நீ ரொம்ப வெஸ்ட் சைடு பார்த்து போயிட்டே இருக்க பாரு அப்படின்னு ஜார்ஜ் வந்து டேஷ்போர்டில் ஒரு திசை காட்டி இருக்கும், அதை கையை காமிச்சு சொல்லிகிட்டு இருப்பான். ஆமாம், உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் இந்த கார் எடுத்துகிட்டு வந்தது தெரியுமா அப்படின்னு ஹாரி கேட்பான். இல்லை, அவருக்கு தெரியாது அப்படின்னு ரான் சொல்லுவான். அவருக்கு இன்றைக்கி நைட் ஷிஃப்ட் இருக்குது. இந்த வண்டியை எங்கேருந்து எடுத்தோமோ அங்கே போய் அவர் வரதுக்கு முன்னாடி வச்சுட்டா, அதுவும் அம்மாவுக்கு தெரியாமல் வச்சுட்டா கண்டிப்பாக யாருக்கும் தெரிய சான்ஸே இல்லை அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருப்பான். ஆமாம், உங்கள் அப்பா மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு ஹாரி கேட்பான். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப போரிங்கான ஆஃபீஸில் தான் அவர் வேலை பார்க்குறாரு அப்படின்னு ரான் சொல்லுவான். மிஸ்யூஸ் ஆஃப் மகள் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா என்னது அப்படின்னு ஹாரி கேட்பான். மகள்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்க பொருட்களில் நம்ம மந்திரவாதிங்க ஏதாவது ஒரு மேஜிக் போட்டிருப்பாங்க. அது வந்து மகள்ஸோட ஷாப்ஸ்லையோ இல்லாட்டி அவங்க வீட்லேயோ போய் சேராமல் பார்த்துக்கிறது தான் அவங்க வேலையே. போன வருஷம் ஒரு வயசான சூனியக்காரி இறந்து போயிட்டாங்க. அவங்களோட டீ கப் செட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஓல்டு ஆன்டிக் ஷாப்ஸ்லாம் இருக்கும்ல, விச் மீன்ஸ் அந்த கலைப்பொருட்களெல்லாம் விற்பனை செஞ்சிட்ருப்பாங்களே, அந்த கடைக்கு போயிடுச்சு. அங்கே வந்த ஒரு மகள் லேடி வந்து அந்த டீ கப் செட்ஸை வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்திருந்த கெஸ்ட்டுக்கு அதில் டீ ஊற்றி தர ட்ரை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், அங்கே என்னென்னமோ நடந்துருச்சு. பாவம் எங்கள் அப்பா பல வாரமாக அதை நினச்சி மண்டையை பிச்சுட்ருக்காரு அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹாரி கேட்பான். அந்த டீ கப்ஸ் எல்லாம் தாறுமாறாக ஆடி குதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் படு சூடாக இருந்த டீ ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாக கொட்டி தீத்துருக்கு. சுகர் க்யூப்ஸ் எடுக்கிற கரண்டி அங்கே வந்திருந்த ஒரு கெஸ்ட்டோட மூக்கில் போய் நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு இருந்திருக்கு. அவரை போய் கடைசியாக ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்தாங்க. பாவம் எங்கள் அப்பாவுக்கு அங்கே பைத்தியமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரோட ஆஃபீஸில் அவரும் அப்புறம் இன்னும் ரொம்ப ஒரு வயசான ஒரு மந்திரவாதி, அவர் பேர் பெர்கின்ஸ், அவங்க மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க. அதனால் நடந்த எல்லா விஷயங்களையும் மூடி மறைக்கிறது, மகிள்ஸ் மேலே ஞாபக மறதி மந்திரத்தை பயன்படுத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க 2 பேர் மட்டும்தான் செஞ்சிட்ருக்காங்க. அப்படின்னா உங்கள் அப்பா இந்த காரு அப்படின்னு ஹாரி கேட்பான். ஃப்ரெட்டு சிரிப்பான். ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு மகிள்ஸ் யூஸ் பண்ணுற எல்லா விஷயங்கள் மேலேயும் ரொம்ப ரொம்ப ஆர்வம். எங்கள் வீட்டில் இருக்கிற கார் ஷெட் முழுசாக ஃபுல்லுமே மகிள்ஸ் யூஸ் பண்ணுற பொருட்களாக தான் இருக்குது. அவர் வந்து அந்த மகிள்ஸ் யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களையும் அக்கு வேற ஆணி வேற கலட்டி அதில் ஃபுல்லாக மந்திரத்தை ஏற்றி திரும்பவும் முன்னாடி இருந்த மாதிரியே பொருத்தி வச்சுருவார். அவர் வந்து எங்கள் வீட்டை சோதனையிட்டார்னா அவரையே கைது செய்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிரும். இது எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இதனால் எங்கள் அம்மாவுக்கு பைத்தியமே பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு ஃப்ரெட் சொல்லிகிட்டு இருப்பான். ஜார்ஜ் காருக்கு முன்னாடி இருக்கிற கண்ணாடி வழியாக கீழே எட்டி பார்ப்பான். அதுதான் மெயின் ரோடு, நம்ம இன்னும் 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அங்கே ஃபுல்லும் ஸ்கையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சொல்கிறது விடிய ஆரம்பிச்சிட்டு இருந்தது. ஈஸ்ட் சைடில் இருந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி இளம் சிவப்பு கலரில் வெளிச்சம் வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருந்தது. ஃப்ரெட்டு வந்து காரை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டே வந்துட்டு இருந்தான். அங்கே பார்த்தா ஃபுல்லாக வயலாக இருந்தது, வயல் மரமாக இருந்தது அந்த லேண்டு ஃபுல்லாக. அதை வந்து ஹாரிக்கு வந்து நல்லா தெரிஞ்சிட்டு இருந்தது மேலே இருந்து. நம்ம இப்போ எங்கள் கிராமத்துலேருந்து கொஞ்சமாக வெளியே இருக்கோம் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுவான். எங்கள் வில்லேஜ் பேர் ஆட்ரி செயின்ட் கேட்ச்போல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அந்த பறக்கிற காரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெட் வந்து கீழே இறக்கிட்டே இருப்பானா.
ரொம்ப நல்லா பிரகாசமாக அந்த சூரியனோட சிவப்பு கலர் அப்படியே வெளிச்சம் வந்து அங்கே இருந்த மரங்கள் மேலெல்லாம் ஃபுல்லாக ஏதோ கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி பட்டுட்டு இருந்தது. தரையை தொட போகிறோம் அப்படின்னு ஃப்ரெட்டு கத்திட்டு இருப்பானா, லைட்டாக ஒரு மோதலோடு அவங்க வந்து லேண்ட் ஆவாங்க. அப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு முற்றத்தில் ரொம்ப மோசமான நிலையில் ஒரு கார் ஷெட் இருக்கும், ஒரு கார் நிறுத்துகிற இடம் இருக்கும். அங்கே வந்து அவங்க இறங்கியிருப்பாங்க. ஹாரி வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரானோட வீட்டை வந்து பார்ப்பான். அது வந்து ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய பன்றி கூடமாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு ஹாரி நினச்சிட்ருப்பான். ஏன்னா அது பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் காலத்தில் அந்த கட்டடத்தில் வந்து நிறைய ரூம்ஸ் மாதிரி கட்டி அந்த கட்டடத்தை நல்லா உயரமாக கட்டி வச்சுருப்பாங்க. பயங்கரமாக பல மாடி கொண்டு உயரமாக அந்த கட்டடம் இருக்கும். கண்டிப்பாக மேஜிக்னால தான் அது இன்னும் கீழே விழுகாமல் இருக்குது, மேஜிக் தான் அதை தாங்கி பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு ஹாரி நினப்பான். அங்கே நல்லா ரெட் கலரில் இருந்த ஓட்டுக்கு மேலே 4-5 சிம்னிஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து வெளியில் நீட்டிகிட்டு இருந்துச்சு. அங்கே வந்து லேண்டில் தரையில் வந்து ஒரு நேம் போர்டு வந்து தலைகீழாக தொங்கிட்டு இருந்துச்சு. அதில் த பரோ அப்படின்னு எழுதியிருந்தது, விச் மீன்ஸ் அந்த வீட்டோட பேர். அந்த வீட்டோட முன்வாசல் அந்த டோருக்கு பக்கத்தில் ஃபுல்லாக வெல்லிங்டன் பூட்ஸாக நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு 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 கிண்ணம் மாதிரி நல்லா துருப்பிடிச்சி போய் இருந்துச்சு. அப்புறம் அங்கே நல்லா சாப்பிட்டு நல்லா குண்டு குண்டாக அவ்வளோ கோழிங்களாக அங்கே இருந்துச்சுங்க. அந்த முற்றத்தில் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்க. இங்கே பெருசாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு ரான் சொல்லுவான். ஹாரிக்கு அப்போது ப்ரைவேட் ட்ரைவ் ஞாபகம் தான் வரும். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அவ்வளோ ஹாப்பியாக ஹாரி சொல்லுவான். அவங்க எல்லாருமே கார்லேருந்து கீழே இறங்குவாங்க. நாம் இப்போது சத்தமே இல்லாமல் மாடிக்கு போயிடுவோம் அப்படின்னு ஃப்ரெட் சொல்லுவான். அப்புறம் அம்மா வந்து நம்மளை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூப்பிடும்போது கீழே வருவோம். ரான், நீ மேலேருந்து வேகமாக தாவி குதிச்சு, அம்மா நேற்று நைட்டு நம்ம வீட்டுக்கு யார் வந்தாங்கன்னு பாருங்களேன் அப்படின்னு கத்தணும். அம்மாவும் ஹாரியை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. நம்ம காரை எடுத்துகிட்டு பறந்தோன்ற விஷயம் யாருக்குமே தெரிய அவசியமே கிடையாது அப்படின்னு ஃப்ரெட் சொல்லிகிட்டு இருப்பான். சரின்னு ரான் சொல்லுவான். ஹாரி வா, நான் என்னுடைய வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனோட முகமே நல்லா பச்சை கலரில் மாறிடும். அவன் வந்து பச்சை கண்ணு வாங்காமல் அந்த வீட்டு முன்னாடி பார்த்துட்ருப்பானா. இவங்க 3 பேரும் என்னடா அதுன்னு அவங்களும் திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா வீஸ்லி பிரதர்ஸோட அம்மாவான மோலி அங்கேருந்து அந்த முற்றத்துலேருந்து அவ்வளோ கோவமாக நடந்து வந்துட்டுருப்பாங்க. அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்த கோழிங்கெல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு திசையாக பார்த்து வேகமாக ஓடிட்டுருக்குங்க. ரொம்ப அன்பான முகமும் குள்ளமாக குண்டான உருவத்தையும் வச்சிட்ருக்க ஒரு பெண்மணினால் எப்படி இப்படி ஒரு கோரமாக பற்கள்லாம் வச்சுருக்க ஒரு புலி போல் காட்சியளிக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஓ மை காட் அப்படின்னு ஃப்ரெட்டு நடுங்குவான். செத்தோண்டா அப்படின்னு ஜார்ஜும் அலறுவான். மிஸ்ஸஸ் வீஸ்லி அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. அவங்களோட 2 கையும் இடுப்பில் வச்சுட்டு இவங்க 4 பேரையும் பார்த்துட்ருப்பாங்க. அவங்க 4 பேரோட ஃபேஸும் அப்படியே ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். அப்புறம் அப்படின்னு கத்துவாங்க. அப்போ வந்து ஜார்ஜ் வந்து ஓகே இப்போ நம்ம பேசி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஏதோ அப்படியே நார்மலாக பேசுவான். அம்மா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவானா. அவ்வளோதான், மோலி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நான் எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா, உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாச்சும் அக்கறை இருக்கா அப்படின்னு கத்திட்ருப்பாங்க. அம்மா எங்களை மன்னிச்சிருங்க, ஆனால் நாங்கள் இவனை மாலி வீஸ்லியோட பசங்க 3 பேருமே மாலி வீஸ்லியோட நல்லா ஹைட்டாக வளர்ந்துருந்தாங்க. ஆனால் மாலி வீஸ்லியோட ஃபேஸ்லேருந்து குமுறி வெடிச்சிட்டு இருந்த கோபத்துக்கு முன்னாடி அவங்க 3 பேருமே ரொம்ப குட்டியாக நல்லா தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க. ரூமுக்கு போய் பார்த்தா பெட்டு ஃபுல்லாக காலியாக இருக்குது. எந்த லெட்டரும் இல்லை, காரையும் காணோம். அதை எடுத்துகிட்டு போனீங்களே, எங்கேயாவது போய் மோதி இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும். எனக்கு எவ்வளோ மனசு துடிச்சு போயிருந்துச்சு தெரியுமா. உங்களுக்கு உங்கள் அம்மா மேலே கொஞ்சமாவது துளியாவது அக்கறை இருக்கா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திரும்ப ஒரு தடவை கூட இந்த மாதிரி நடக்கவே கூடாது. அப்பா வரட்டும், பில்லோ சார்லியோ பெர்சியோ ஒரு தடவை கூட இந்த மாதிரிலாம் எனக்கு தொல்லை கொடுத்ததே இல்லை அப்படின்னு மாலி வீஸ்லி பயங்கரமாக கத்திகிட்ருப்பாங்க. பெர்ஃபெக்ட் பெர்சி அப்படின்னு ஃப்ரெட் அவன் வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துட்ருப்பான். மாலி வீஸ்லி அதை கேட்டுருவாங்க. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு வாய் மட்டும்தான் ஃப்ரெட், கொஞ்சமாவது பெர்சிக்கிட்டேருந்து எப்படி நடந்துக்கணுன்றதை கற்றுக்கோ. அந்த கார் எடுத்துகிட்டு போனீங்களே, எங்கேயாவது மோதி நீங்கள் உங்கள் யாருக்காவது ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ண? இல்லாட்டி யார் கண்ணிலையாவது பட்டிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? உங்கள் அப்பாவோட வேலைக்கே நீங்கள் உழ வச்சுருப்பீங்க. அப்படி இப்படின்னு மாலி வீஸ்லி ரொம்ப நேரமாக கத்திட்டே இருப்பாங்க. அவங்களோட வசமலை வந்து பல மணி நேரமாக போயிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு வழியாக அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தொண்டையே கட்டிக்கும் அவங்க கத்தில். அதுக்கப்புறம் தான் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவங்க ஹாரியவே பார்ப்பாங்க. ஹாரி வந்து பயத்தில் அப்படியே லைட்டாக பேக் வாங்குவான்.
ஹாரி, உன்னை பார்த்ததுல எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? வா உள்ள வா சாப்பிட்லாம் அப்படின்னு ரொம்ப அன்பாக ஹாரியை பார்த்து அவங்க பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு மிஸ்ஸஸ் வீஸ்லி அவங்க வீட்டை பார்த்து நடந்து போயிட்டுருப்பாங்க. ஹாரி ரொம்ப பயந்து போய் ரானை ஓர கண்ணால் பார்ப்பான். ரான் வந்து ஹாரியை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தலையசைப்பானா. அதுக்கப்புறம் தான் ஹாரி வந்து மிஸ்ஸஸ் வீஸ்லியை ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டுக்குள்ளேயே போவான். போனால் வந்து அங்கே உள்ளுக்குள்ளே கிச்சன் வந்து ரொம்ப சின்னதாகவும் ரொம்ப குறுகலாகவும் இருந்துச்சு. அந்த கிச்சனுக்கு நடுவில் ஒரு தேஞ்சு போன ஒரு டைனிங் டேபிள் இருந்தது. அதை சுற்றி நிறையா சேர்ஸ் இருந்தது. அதில் வந்து ஒரு சேரில் போய் உட்காந்துப்பான் ஹாரி. உட்காந்துட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்பான். ஹாரி வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு மந்திரவாதிங்க வீட்டுக்கும் அவன் போனதே இல்லை. எந்த ஒரு விசார்ட் ஃபேமிலி ஹோமுக்கும் அவன் போனது கிடையாது. ஹாரிக்கு ஆப்போசிட் வாலில் இருந்த கிளாக்கில் ஒரே ஒரு முள்ளு தான் இருந்துச்சு. அதில் எந்த ஒரு நம்பர்ஸுமே இல்லை. ஆனால் நம்பர்ஸ்க்கு பதிலாக அதோட ஓரத்தில் ஃபுல்லாக வசனங்களாக எழுதியிருந்தது. எப்படின்னா டீ ப்ரிப்பேர் பண்ணுற நேரம், கோழிக்கு சாப்பாடு அளிக்கிற நேரம், நீ லேட்டாக வந்திருக்க, அந்த மாதிரி நிறையா வசனங்களாக அதில் எழுதியிருந்தது. அப்புறம் பக்கத்துலேயே மேண்டில் பீஸ்க்கு மேலே இந்த ஃபயர் பிளேஸ் இருக்கும்ல, அதுக்கு மேலே மேண்டில் பீஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக புக்ஸாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த புக்ஸோட டாப்பிக்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, உங்களோட சீஸை எப்படி வசியப்படுத்துறது அப்படின்னு ஒரு புக் இருந்தது. பேக்கிங் மாயாஜாலம் அப்படின்னு ஒரு புக் இருந்தது. ஒரு நிமிஷத்தில் விருந்து தயாரிக்கலாம்ல, அந்த மாதிரி மேஜிக் புக் இருந்தது. இந்த மாதிரி நிறையா மேஜிக் புக்ஸாக இருந்தது. பாத்திரம் கழுவுற இடம் இருக்கு இல்லையா, சிங்க், அதுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு பழைய ரேடியோ இருந்துச்சு. அதுலேருந்து அந்த ரேடியோ வாசிச்சுட்டு இருந்தது. அடுத்து வரவிருப்பது மாயாஜால நேரம். உங்களை மகிழ்விக்க வருகிறார் பிரபல சூனியக்காரி பாடலரசி செலஸ்டினா வார்பெக் அப்படின்னு அதுலேருந்து சவுண்ட் கேட்டுட்டு இருந்தது. அதெல்லாம் ஹாரி காதில் விழுந்துட்டு இருந்தது. மாலி வந்து அவங்களுக்கு தனக்குத்தானே பேசிகிட்டே வேகமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை தாறுமாறாக செஞ்சுட்டு இருந்தாங்க. சாசேஜஸை ஃபுல்லாக ஃப்ரையிங் பேனில் தூக்கி போட்டுகிட்டே அப்பப்போ அவங்க பசங்களை பார்த்து முறைச்சிட்டு வேற இருந்தாங்க. அப்பப்போ திட்டிட்டு வேற இருந்தாங்க. உங்கள் மனசில் நீங்களாம் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரில. என்றைக்குமே இப்படிலாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை அப்படின்னு நான் ஸ்டாப்பாக அவங்க புலம்பிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஹாரிக்கு வந்து ஆறுதல் அளிக்கிற விதமாக அவனை பார்த்து, ஹாரி டியர், நான் உன்னை வந்து எதுவுமே தப்பு சொல்லலை, இதில் உன் தப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு அவனை பார்த்து அன்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஹாரியோட தட்டில் 7-8 சாசேஜையும் வந்து அவனுக்காக போட்டுட்டு இருந்தாங்க. நானும் ரானோட அப்பாவும் உன்னை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தோம். வர ஃப்ரைடேக்குள்ளே நீ ரானோட லெட்டருக்கு பதில் லெட்டர் போடலைன்னா நாங்களே உன்னை வந்து கூட்டிகிட்டு போகலான்னு நேற்று நைட்டு கூட பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஹாரியோட தட்டில் ஃபுல்லாக 3 ஃப்ரைடே எக்ஸாம் எனக்கு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் சட்டத்துக்கு புறம்பான ஒரு காரை எடுத்துகிட்டு பாதி கண்ட்ரி ஃபுல்லாக ஓட்டிகிட்டு வந்ததை பற்றி நான் என்னன்னு சொல்ல, யாராவது உங்களை பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அவங்க பேசிகிட்ருப்பாங்க. அப்படியே பேசிட்டு அப்படியே சர்வசாதாரணமாக அவங்களோட மேஜிக் வேண்ட் இருக்கும்ல, மந்திரக்கோள், அதை எடுத்து சிங்க்கு பக்கத்தில் சிங்கை பார்த்து நீட்டி லைட்டாக ஒரு ஸ்விங் பண்ணுவாங்க. பார்த்தா அங்கேருந்து பாத்திரலாம் அதுவே தன்னைத்தானே கழுவ ஆரம்பிச்சிடும். அம்மா, நேற்று ஃபுல்லாக மேகமூட்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லுவான். சாப்பிடும்போது நீ வாயை மூடிட்டுரு அப்படின்னு மாலி பயங்கரமாக கத்துவாங்க. அம்மா, அவங்க ஹாரியை ஃபுல்லாக பட்னி போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுவான். மாலி வந்து அப்போ ஹாரிக்கு வந்து ஃபுல்லாக ஒரு ஃபுல் ப்ரெட்டையே நல்லா அழகாக பீஸாக கட் பண்ணி அது மேலே அழகாக ஃபுல்லாக பட்டரை தடவிட்டு இருந்தாங்களா. அப்போ வந்து அவங்க ஜார்ஜை பார்த்து நீயும் வாய மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க முன்னாடி கத்துனதை விட இப்போ கொஞ்சம் கத்துறதை அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இந்த சுச்சுவேஷனாக நடந்துகிட்ருக்கும் போது ஒரு ஃபுல்லாக நைட் கவுன் இருக்கும் இல்லையா, அதை போட்டுட்டு அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு செம்பட்டை கலரில் ஒரு சின்ன உருவம் கிச்சனுக்குள்ளே வரும். அவங்கள சுற்றி பார்த்துட்டு டக்குன்னு அந்த உருவம் வந்து ஆன்னு கத்திட்டு அங்கேருந்து ஓடி போயிடும். ஜின்னி அப்படின்னு ரான் ஹாரியை பார்த்து சொல்லுவான். என்னோட தங்கச்சி சம்மர் ஹாலிடே ஃபுல்லாக உன்னை பற்றியே தான் பேசிகிட்டே இருந்துச்சு. ஆமாம் ஹாரி, உன்னோட சைன் வேணும்னு எங்ககிட்ட கேட்டுகிட்டே இருந்தா அப்படின்னு ஃப்ரெட்டு நல்லா பல்லு தெரியுற மாதிரி கத்தி சிரிச்சிட்ருப்பான். அப்படியே அவங்க அம்மாவை பார்ப்பானா, அவங்க அம்மா அவனை முறைச்சிட்ருப்பாங்க. அப்படியே வாயை மூடிட்டு அடுத்து எதுவுமே பேச மாட்டான். அவங்க 4 பேரோட தட்டு காலி ஆகிற வரைக்கும் அவங்க 4 பேருமே எதுவுமே பேச மாட்டாங்க. ஒரு வழியாக தட்டு காலியாகிடும், சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. ஃப்ரெட்டு கொட்டாயை விட்டுட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். நீ தூங்கக்கூடாது அப்படின்னு மாலி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. நைட்டு ஃபுல்லாக கண்ணை விழிச்சிட்டு இருந்தது உன்னோட தப்பு. கார்டனில் ஃபுல்லாக கார்டன் நோம்ஸோட அட்டகாசம் தாங்க முடியல, அதை போய் ஒழிச்சு கட்டுற வேலையை பாரு அம்மா. ஆனால் அப்படியே மாலி வந்து ராணையும் ஜார்ஜையும் பார்த்து, ஏய்
நீங்கள் 2 பேரும் ஃப்ரெட்டு கூட சேர்ந்து அந்த கார்டன் நோம்ஸை அழிக்கிற வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு அவங்களையும் பார்த்து சொல்லுவாங்க. அப்படியே ஹாரி பக்கம் திரும்பி, ஹாரி டியர், நீ போய் நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. அந்த பாலா போன பறக்கிற காரில் உன்னை கூட்டிகிட்டு போக சொல்லி நீ அவங்ககிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னு அவனை பார்த்து பாசமாக சொல்லுவாங்க. ஃபுல்லாக ஹாரிக்குமே நல்லா டயர்டாக இருக்கும். அவனும் எப்படா தூங்குவான்னு நினச்சிட்ருப்பான். ஆனாலும் அவன் வேகமாக நானும் ராணுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன், நான் இது வரைக்கும் கார்டன் நோம்ஸ் எல்லாம் விரட்டினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீயாவே முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹாரி. ஆனால் அந்த கார்டன் நோம்ஸ் எல்லாம் விரட்டுற வேலை ரொம்ப சுவாரஸ்யமாலாம் இருக்காது அப்படின்னு மாலி சொல்லுவாங்க. சொல்லிட்டே இதை பற்றி லாக்ஹர்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புக்ஸாக அடுக்கி வச்சுருந்தாங்க இல்லையா, அதுலேருந்து மாலி வந்து ஒரு பெரிய கனமான புக்கை வந்து எடுப்பாங்க. ஜார்ஜ் முணங்க ஆரம்பிச்சிருவான். கார்டன் நோம்ஸை எப்படி விரட்டி அடிக்கணுன்ற விஷயம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மாலி வந்து அவங்க கையில் என்ன புக்கை வச்சுருந்தாங்கன்ட்டு ஹாரி எட்டி பார்ப்பான். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, வீட்டில் தொல்லை தர்ற பூச்சிங்களெல்லாம் ஒழித்து கட்டுவதற்கு கில்டராய் லாக்ஹர்டின் கையேடு அப்படின்னு அதில் எழுதியிருக்கும். நல்லா பிரகாசமான ப்ளூ ஐஸை வச்சுட்டு நல்லா சுருளாக பிளெண்ட் ஹேர் இருக்கும் இல்லையா, தங்க நிறத்தில் தலைமுடி இருக்கும்ல, அதை வச்சுட்டு ஒரு அழகாக தோற்றம் அளிச்சிட்ருக்கிற ஒரு மந்திரவாதி, ஒரு விசார்ட் வந்து அந்த புக்கோட கவர் பேஜில் இருப்பார். மந்திர உலகத்தில் வழக்கமாக இருக்கும் இல்லையா, எந்த ஃபோட்டோஸ்னாலும் அது வந்து இயங்கிட்டு இருக்கும், அது அசைஞ்சிட்ருக்கும். அதில் இருக்கிற மாதிரியே அந்த படமும் இயங்கிட்டு இருந்தது, அசைஞ்சிட்டு இருந்தது. கண்டிப்பாக அவர் தான் லாக்ஹர்ட் கில்ட்ராயாக இருக்கணும் அப்படின்னு ஹாரி அதை பார்த்து நினச்சிட்ருப்பான். அவர் வந்து அந்த பர்சன் வந்து அங்கேருந்து எல்லாரையும் பார்த்து ஒரு மாதிரி ஸ்டைலாக கண்ணடிச்சிட்ருப்பார். மாலி அவரை பார்த்து ஒரு ரொம்ப பிரகாசமாக ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓ, இவர் ரொம்ப அற்புதமானவர் அப்படின்னு மாலி சொல்லிகிட்ருப்பாங்க. வீட்டில் இருக்க பூச்சிங்களை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு நல்ல புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவுக்கு அவர் மேலே ஒரு கண்ணு அப்படின்னு ஃப்ரெட்டு கொஞ்சம் சத்தமாகவே முணுமுணுப்பான். மாலிக்கு வந்து அவங்களோட 2 கண்ணும் நல்லா செவந்துரும். ஸ்டூபிட் மாதிரி பேசாத அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு லாக்கடை விட எல்லாமே நிறையா தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே வெளியே போய் அந்த வேலையை சீக்கிரமாக செஞ்சு முடிங்க. நான் வெளியே வந்து செக் பண்ணும்போது என்னோடய கண்ணில் ஒரு கார்டன் நோம்ஸ் மட்டும் தென்பட்டுச்சு, அவ்வளோதான், நீங்கள் என்கிட்ட தொலைஞ்சிங்க, என்ன புரியுதா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நல்லா சோம்பல் முடிச்சிட்டும் கொட்டாய் விட்டுட்டும் வீஸ்லி பிரதர்ஸும் ஹாரியும் வெளியே போயிட்டுருப்பாங்க. அங்கே இருந்த தோட்டம், அந்த கார்டன் வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அந்த கார்டன் ஃபுல்லாக ஏகப்பட்ட களைச்செடியாக வளர்ந்துருந்தது. டஸ்லீஸாக மட்டும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கார்டனை வந்து அவங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிச்சிருக்காது. அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட களைச்செடியாக வளர்ந்துருந்துச்சு. புல் எதுவுமே நீட்டாக ட்ரிம் பண்ணாமல் ரொம்ப பெருசாக வளர்ந்துருந்துச்சு. ஹாரி இது வரைக்கும் பார்க்காத நிறைய செடிங்க வந்து அங்கே நிரம்பி வழிஞ்சிட்டு இருந்தது. அந்த தோட்டத்துக்குள்ளேயே, அந்த கார்டனுக்குள்ளேயே ஒரு சின்னதாக ஒரு பாண்டும் இருந்தது. நல்லா அது பார்க்க பச்சை கலரில் இருந்தது. அதில் ஃபுல்லாக தவளையாக இருந்தது. அவங்க அந்த கார்டனில் நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ ஹாரி ரான்கிட்ட, மகிள்ஸோட கார்டன்ஸ்லையும் கார்டன் நோம்ஸ் இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவானா. மகிள்ஸ் கார்டன் நோம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு நினச்சிட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரான் சொல்லிவிட்டு அங்கே ஒரு புதர் செடி இருக்கும், அது பக்கத்தில் போய் கீழே குனிஞ்சு எதையோ தேடிட்டுருப்பான். நல்லா மீன் பிடிக்கிற தூண்டில் கையில் வச்சுட்டு குள்ளமாக குண்டாக கிறிஸ்மஸ் தாத்தா போல் இருக்கிறது தானே நீங்களாம் கார்டன் நோம்ஸ்ன்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த புதர்கிட்டேருந்து நல்லா சத்தம் கேட்கும். அந்த புதர் நல்லா குலுங்கும். நல்லா பாரு, இதுதான் கார்டன் நோம்ஸ் அப்படின்னு அவன் ரான் ஒரு இதை எடுத்துகிட்டு கத்துவான். அந்த கார்டன் நோம் வந்து என்னை விட்டுருன்னு பயங்கரமாக கத்தும். அது கண்டிப்பாக பார்க்குறதுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா போலலாம் இல்லை. அது பார்க்க நல்ல சின்னதாக, பார்க்க ரொம்ப வலுவழுப்பாக இருந்துச்சு. அதோட தலை அப்படியே ஒரு உருளைக்கிழங்கு இருக்கும்ல, அந்த மாதிரி உருண்டையாக வழுக்கையாகவும் இருந்துச்சு. அது வந்து தன்னோட நல்லா உருண்டான காலை வச்சுட்டு ரானை எட்டி உதைக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ரான் அதோட கணுக்காலை பிடிச்சி தலையெல்லாம் தொங்க விடுவான். இப்போ நான் பண்ணுறத பாரு ஹரி, இப்படி தான் நீயும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரான் அந்த கார்டன் நோம்ஸை அவன் தலைக்கு மேலே தூக்கி பிடிப்பான். பிடிச்சிட்டு வேகமாக சுற்றுன்னு பயங்கரமாக ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிச்சிடுவான். ஹாரி ரான் அப்படியே ஷாக் ஆகி பார்ப்பான். இந்த மாதிரி பண்ணுறது அதுங்களுக்கு எதுவும் ஹர்ட் ஆகாது ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சுற்றிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி நீ வேகமாக சுற்றினாதான் அதுங்களுக்கு வந்து தலை சுற்றி திரும்ப இந்த கார்டனுக்குள்ளே இருக்க அதுங்களோட பதுங்கு குழிக்கு திரும்ப வராமல் இருக்குங்க. இப்படி சுற்றி நல்லா அதை தூக்கி எறிஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி எறிவான். அது வானத்தில் நல்லா 20 அடிக்கு மேலே பறந்து போய் இவங்க வீட்டு அந்த கார்டன் ஃபென்ஸுக்கு வெளியில் போய் அங்கே இருக்கிற கிரவுண்டில் போய் விழுகும்.
இதெல்லாம் ஒரு தூரமா அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லுவான். என்னால் அங்கே தூரத்தில் இருக்கு பாரு ஒரு குச்சி, அது வரைக்கும் கூட எரிய முடியுமே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அந்த கார்டன் நோம்ஸ் மேலே கொஞ்சம் கூட இறக்கமே படக்கூடாதுன்றத ஹாரி சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடுவான். ஒரு புதர் பக்கத்தில் போய் அவன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஒரு கார்டன் நோம்ஸை எடுத்து தூக்கி வீச ட்ரை பண்ணுவான். பட் ஹாரி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கான்றதை தெரிஞ்ச உடனே அந்த கார்டன் நோம் வந்து ஹாரியோட கையை அதோட நல்லா கூர்மையான பற்களை வச்சுட்டு ஹாரியோட கையை நல்லா பதம் பார்த்துரும். அதை தூக்கி எறிகிறதுக்குள்ளே ஹாரிக்கு போதும்னு ஆயிரும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்பீடாக சுற்றி அதை தூக்கி எறிஞ்சிடுவான். வாவ் ஹாரி, அது நல்லா இப்போ 50 அடி தூரத்தில் போய் விழுந்திருக்கும் அப்படின்னு ரான் சொல்லுவான். கொஞ்சம் சீக்கிரத்துலேயே அந்த வானம் ஃபுல்லாகவே அந்த கார்டன் நோம்ஸாக பறந்துக்கிட்டு இருந்துச்சு. ஜார்ஜ் 5-6 கார்டன் நோம்ஸை ஒன்றா பிடிச்சி தூக்கி எறிஞ்சிட்ருப்பான். ஹாரி பாத்தியா, அதுங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்காது ஹாரி. நாம் அதை ஒழிச்சு கட்ட புறப்பட்டுட்டோன்னு தெரிஞ்சாலே அதுங்க வெளியே வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருங்க கூட்டமாக. இப்போ பாரு, அதுங்களாவே வெளியில் போக ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. பார்த்தா கொஞ்சம் நேரத்துலேயே அதுங்க எல்லாம் கூட்டமாக அதுங்களோட தலையை தொங்க போட்டுட்டு ஒரு நீண்ட வரிசையில் வெளியே போக ஆரம்பிச்சிருங்க. அவங்க வீட்டுக்கு, அவங்க கார்டன் ஃபென்ஸுக்கு வெளியே போக ஆரம்பிச்சிருங்க. அந்த கார்டன் நோம்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபென்ஸுக்கு வெளியில் இருந்த கிரவுண்டில் போய் ரீச் ஆகி அங்கே போய் சேர ஆரம்பிச்சிருங்க. இவனுங்க எல்லாருமே அதுங்க அங்கே போயிட்டுருக்கத எல்லாம் சேர்ந்து நின்று பார்த்துட்ருப்பானுங்க. அதுங்க திரும்பவும் சீக்கிரமே இங்கே வந்துடும் ஹாரி அப்படின்னு ரான் ஹாரி கிட்ட சொல்லுவான். அதுங்களுக்கு இந்த இடம் தான் ரொம்ப பிடிக்கும். அப்பா அதுங்க கிட்டக்க கடுமையாக நடந்துக்கவே மாட்டாங்க. அதுங்களும் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அப்படின்னு அப்பா நினைக்கிறாரு அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருக்கும் போதே முன்வாசல் கதவு வந்து நல்லா தட்டுற சத்தம் கேட்கும். அவர் வந்துட்டார் அப்படின்னு ஜார்ஜ் கத்துவான். அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு கத்துவான். அவங்க 3 பேரும் கார்டன்லேருந்து வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடி போவாங்க. ஆர்த்தர் வீஸ்லி அங்கே இருந்த கிச்சனில் இருந்த சேரில் ரொம்ப சோர்ந்து போய் கண்ணை மூடி உட்காந்துருப்பாரு. பார்க்க அவர் ரொம்ப ஒல்லியாக இருந்தார். அவரோட தலை வந்து நல்லா வழுக்கையாக இருந்துச்சு. அதில் கொஞ்சம் நஞ்சம் இருந்த முடியும் அவங்களோட குழந்தைங்களை போலவே ரொம்ப சிவப்பு நிறத்தில் நல்லா செம்பட்டையாக இருந்துச்சு. நல்லா எமரால்டு க்ரீன் கலரில் விசார்ட்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, நீளமான க்ளோக், அதையும் போட்டிருந்தாரு. அது வந்து ட்ராவல் பண்ணி வந்தனால என்னன்னு தெரில, ரொம்ப கசங்கி போய் அழுக்காகவும் இருந்துச்சு. எவ்வளோ ஒரு மோசமான நைட்டு அப்படின்னு அவங்க வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஆர்த்தர் அங்கிளை சுற்றி உட்காருவாங்க. ஏதாச்சும் கிடச்சிதாப்பா அப்படின்னு ஃப்ரெட்டு ரொம்ப ஆவலாக கேட்பான். எனக்கு கிடைச்சதெல்லாம் சுருங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு சில சாவிகளும் அப்புறம் கடிக்கிற கெட்டலும் தான் அப்படின்னு சொல்லி கொட்டாய் விட்டுட்ருப்பாரு. அப்புறம் ஒரு சில பயங்கரமான விஷயமும் அங்கே இருந்துச்சு. ஆனால் அது என்னோட டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது கிடையாது. ரொம்ப வினோதமாக வித்தியாசமாக இருக்கிற ஒரு முயலையும் பார்த்தோம். நல்ல விலைக்கு அது கமிட்டி ஆன் எக்ஸ்பிரிமெண்டல் சார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தது, அதனால் தப்பிச்சோம் அப்படின்னு ஆர்த்தர் வீஸ்லி சொல்லிட்டு இருப்பாரு. ஆமாம், சுருங்கிக்கிட்டே இருக்கிற சாவிங்களெல்லாம் எதுக்காக தயாரிக்கிறாங்க அப்படின்னு ஜார்ஜ் கேட்பான். மகிள்ஸ்களை கவர்றதுக்கு தான் அப்படின்னு ஆர்த்தர் வீஸ்லி சொல்லுவார். சுருங்கிக்கிட்டே இருக்கிற சாவிங்களை மகிள்ஸுங்க கிட்ட விற்றுட்டா அது கடைசியில் ரொம்ப சுருங்கி போய் காணாமல் போயிடும். அவங்களுக்கு தேவைப்படும் போது அந்த சாவி அவங்களுக்கு கிடைக்காது. பிரச்சனை என்னென்னா இதில் யார் மேலேயும் குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா சுருங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு சாவியை அவங்கக்கிட்ட இருக்கிறதே மகிள்ஸ் வந்து ரியலைஸே பண்ண மாட்டாங்க. அவங்களோட சாவி தொலைஞ்சு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் அவங்க நினச்சிட்ருப்பாங்க. அவங்களாம் என்ன தான் மனுஷங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. எப்படி இவ்வளோ முட்டாள்களாக இருக்காங்க? அவங்க முன்னாடி மேஜிக்கு வந்து நின்று அவங்கள முகத்துக்கு நேராக பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இந்த மகிழ்ஸுங்கனால அதை ரியலைஸே பண்ண முடியாது, கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருந்தார். எப்படி கார்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாமா அப்படின்னு மாலி ஆண்டி வந்து நின்று கோவமாக பார்த்துட்ருப்பாங்க. அவங்களோட கையில் வந்து ஒரு பெரிய கரண்டி இருக்கும். அதை வாழை மாதிரி வச்சு, வால் இருக்கு இல்லையா, அதை மாதிரி நீட்டி வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆர்த்தர் அங்கிள் ரொம்ப ஷாக் ஆகி அவரோட கண்ணெல்லாம் ரொம்ப பெருசாகி அப்படியே மாலி ஆண்டியை பார்ப்பாரு. மாலி, நீ ஏன் திடீர்னு காரை பற்றி பேசுகிற அப்படின்னு ஆர்த்தர் கேட்பாரு. மாலியோட கண்ணில் வந்து அனல் தீ பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நான் ஒரு குறிப்பிட்ட காரை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஒரு மந்திரவாதி ஒரு துருப்பிடித்த காரை வாங்கிட்டு வந்து அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்குறேன்னு அதை அக்கு வேற ஆணி வேற கலட்டி பார்க்க போகிறதா அவங்களோட ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. ஆனால் அதை தன்னோட மந்திர சக்தினால் பறக்க வைக்கிறது தான் அவரோட நோக்கமாக இருந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆர்த்தர் வீஸ்லி வந்து திருன்னு முழிப்பார். ஓ டியர், அவர் அப்படி செஞ்சுருந்தா கண்டிப்பாக அவர் எந்த ரூல்ஸையும் பிரேக் பண்ணாமல் இருக்கிற மாதிரி தான் செஞ்சுருப்பாருன்னு நீ நம்பலாம்.
ஆனால் உண்மையாக அவரோட ஒய்ஃப் கிட்ட கூறியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஆர்தர் வீஸ்லி சொல்லுவார். சட்டத்தில் ஒரு ஓட்டை இருக்குது. அந்த காரால் பறக்க முடியும்னாலும் பறக்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ணேன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ஆர்தர் வீஸ்லி சொல்லுவார். மாலி வீஸ்லிக்கு பயங்கரமாக எரிச்சலாகும். உங்களுக்கு ஒரு தகவலை சொல்கிறேன். நீங்கள் பறக்க யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்களா, அந்த காரில் தான் இன்றைக்கி மார்னிங் ஹாரி இங்கே வந்தான் அப்படின்னு மாலி வீஸ்லி சொல்லுவாங்க. ஹாரியா? எந்த ஹாரி அப்படின்னு ஆர்தர் வீஸ்லி கேட்டுட்டு சுற்றி முற்றி பார்ப்பாரு. அங்கே ஹாரியை பார்த்ததும் அவர் ஜம்ப் பண்ணிடுவார். அட கடவுளே, இது ஹாரி பாட்டரா? உன்னை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஹாரி. ரான் உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லுவார். உங்கள் பசங்க நேற்று நைட் அந்த பறக்கிற காரில் பறந்து ஹாரியை அதில் வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு மாலி கத்துவாங்க. அதை பற்றி இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்களா? உண்மையிலே அப்படி செஞ்சிங்களா அப்படின்னு ஆர்தர் வீஸ்லி அவங்க பசங்கக்கிட்ட ரொம்ப ஆர்வமாக கேட்பாரு. அது சரியாக பறந்துச்சா? நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு தடுமாறுவார். மாலியோட கண்ணில் அனல் வந்து அப்படி கக்கி அப்படியே வீசிகிட்ருக்கும். பசங்களா, நீங்கள் பண்ணது தப்பு, ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு அவர் இழுப்பாரா. மாலி அவ்வளோதான் காட்டுத்தவளை போல் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்த ரான் வந்து ஹாரிக்கிட்ட, இனி அது அவங்க பாடு, நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி முணுமுணுத்துட்டு அங்கேருந்து ஹாரியை கூட்டிகிட்டு வந்துடுவான். நான் உனக்கு என்னோட பெட்ரூமை காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். அவங்க 2 பேரும் கிச்சன்லேருந்து வெளியில் வருவாங்க. அங்கே வந்து ஒரு ரொம்ப குறுகி போய் ஒரு பேசேஜ் வே இருக்கும். அங்கே நடந்து போவாங்களா, அங்கே தான் வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப தாறுமாறாக கட்டி வச்சுருப்பாங்க. அந்த வீட்டில் வந்து ஜிக்ஸாக அது வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டுருக்கும். 3வது மாடி 3rd ஃப்ளோரில் போகும்போது அங்கே ஒரு ரூமில் வந்து அந்த ரூமோட டோர் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த ரூம்குள்ளேருந்து 2 நல்லா ப்ரௌன் கலர் ஐஸ் வந்து ஹாரியை ரொம்ப வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஹாரி யாருன்னு பார்க்குறதுக்குள்ளே டக்குன்னு அந்த டோரோட கதவு வந்து க்ளோஸ் ஆயிரும், மூடிடுவாங்க. அது ஜின்னி அப்படின்னு ரான் சொல்லுவான். அவள் இவ்வளோ வெக்கப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. பொதுவாக அவள் வந்து அவளோட ரூம் கதவை மூடவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருப்பான். அவங்க இன்னும் 2 ஃப்ளோர் மேலே ஏறி போவாங்க. அங்கே வந்து ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமோட டோர் வந்து ஃபுல்லாக பெயிண்ட்டு உறிஞ்சு போயிருக்கும். அதில் வந்து ரொனால்ட்ஸ் ரூம் அப்படின்னு, ரானோட ரூம் அப்படின்னு ஒரு பலகையில் எழுதி தொங்க விட்டுருக்கும். ஹாரி அந்த ரூம்குள்ளே நுழைவான். நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது ஹாரி வந்து ரானோட ரூம்குள்ளே நுழைவான். ரானோட ரூமை வந்து எப்படி கட்டியிருப்பாங்கன்னா, அந்த சீலிங் இருக்கும்ல, அது ரொம்ப ஸ்லாண்டிங்காக ஃபுல்லாக கீழே இறங்கி இருக்கும். ஹாரியோட தலை வந்து அந்த சீலிங்கை தொட்டுட்ருக்கும். அங்கே பார்த்தா ஃபுல்லாக எல்லாமே பிரைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும் ரானோட ரூமே. அவனோட பெட்ஷீட்டில் இருந்து அவனோட சீலிங்கு, அந்த பெயிண்டிங்கு எல்லாமே ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். ஹாரி இன்னொன்னையும் நோட்டீஸ் பண்ணான். என்னன்னா, ரான் வந்து அவன் ரூம் ஃபுல்லாக அந்த வால்பேப்பர் ஃபுல்லாகவே போஸ்டர்ஸாக இன்ச் பை இன்ச் வந்து ஒட்டி வச்சுருந்தான். அதில் வந்து எல்லாமே 7 விச்சஸும் 7 விசார்ட்ஸும் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க கையில் ப்ரூம் ஸ்டிக் வச்சு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உன்னோட ஃபேவரட்டான க்யூடிச் டீம் பிளேயர்ஸ் தானே அப்படின்னு ஹாரி கேட்பான். ஆமாம், த சட்லி கேனான் பால்ஸ் அப்படின்னு ரான் சொல்லி அவனோட பெட்டில் இருந்த பிளாங்கெட்டை கையை நீட்டி காமிப்பான். அதில் நல்லா பெருசாக பிளாக் கலரில் த சீஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். கீழே வந்து ஒரு பெரிய கேனான் பால் வந்து பறக்கிற மாதிரி வேகமாக ஸ்பீடாக போகிற மாதிரி வரைஞ்சிருக்கும். இந்த லீக் டோர்னமெண்ட்டில் அவங்க 9th பிளேஸ் பிடிச்சிருக்காங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். ரானோட ஸ்பெல் புக்ஸ்லாம் ரொம்ப மோசமாக கலைஞ்சு ஒரு மூலையில் வந்து அடுக்கி வச்சுருப்பான். அது பக்கத்துலேயே நிறைய காமிக்ஸ் புக்காக இருக்கும். அதில் எப்படி இருக்கும்னா, த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் மார்டின் மிக்ஸ், த மேட் மகிள், அந்த மாதிரி காமிக் புக்ஸாக இருக்கும். ரானோட மேஜிக் வேண்ட் வந்து விண்டோ கிட்டக்க இருந்த ஒரு ஃபிஷ் டேங்க் மேலே இருக்கும். அந்த ஃபிஷ் டேங்க் ஃபுல்லாக தவளையோட முட்டைங்களாக தான் இருக்கும். ரானோட பெட்டு இருக்குல்ல, அந்த எலி ஸ்கேபர்ஸ், அது வந்து பக்கத்துலேயே படுத்துருக்கும். அந்த விண்டோ பக்கத்துலேயே அந்த சூரிய ஒளி உள்ளுக்குள்ளே வந்துட்டுருக்குமா, அதில் ரொம்ப சோம்பலாக அது படுத்து தூங்கிட்டுருக்கும். தரையில் வந்து தானாகவே களைஞ்சு சேர்ற மாதிரி ஒரு சீட்டு கட்டு வந்து இருக்கும். அதை தாண்டி ஹாரி போய் அந்த விண்டோ வழியாக வெளியே பார்ப்பான். அதில் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து அந்த கார்டன் நோம்ஸ் இருக்குல்ல, அதுங்களாம் கும்பலாக வந்து திரும்ப கார்டன் ஃபென்ஸை தாண்டி திருட்டுத்தனமாக உள்ளுக்குள்ளே வந்துட்டுருக்குங்க. ஹாரி திரும்பி ரானை பார்ப்பான். ரான் வந்து ரொம்ப நர்வஸாக ஹாரியோட ஒப்பீனியனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹாரி என்ன நினைக்கிறான் நம்ம வீட்டை பற்றி அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப நர்வஸாக பார்த்துட்ருப்பான்.
என்னோட ரூம் ரொம்ப சின்னது தான் அப்படின்னு ரான் இழுப்பான். உன்னோட ரூம் மாதிரி கிடையாது, இதில் மேலே ஆட்டிக்கில் வேற அந்த கோல் வேற இருக்குது. கோல்னால் நான் சொன்னேன்னா அந்த ராட்சச பேய், அது வேற இருக்குது. எப்போ பார்த்தாலும் பைப்பை போட்டு தட்டி சத்தத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் உரிமிட்டு வேற இருக்கும் நொச நொசன்ட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். நான் வந்து ஆட்டிக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஆட்டிக் வந்து இப்போது நம்ம ஊர்லேயும் சரி இந்தியாலேயும் சரி ஃபுல்லாக அந்த ஏஷியன் கண்ட்ரீஸ்லலாம் நம்ம வந்து டெரஸ் வைப்போம், மொட்டை மாடி வைப்போம். இப்போ நீங்கள் கொரியாலையும் பார்த்தீங்கன்னா வீடுகளில் வந்து டெரஸ் வைப்பாங்க, மொட்டை மாடி வைப்பாங்க. சைனாலையும் வைப்பாங்க, இந்தோனேஷியா அங்கேயும் வைப்பாங்க. பட் வந்து வெஸ்டர்ன் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்படி ஓப்பனாக வைக்க மாட்டாங்க, டெரேஸே வைக்க மாட்டாங்க. அதை வந்து கவர் பண்ணிடுவாங்க, சீலிங் போட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், அதை வந்து கவர் பண்ணிடுவாங்க. அதை வந்து அவங்க ஆட்டிக்குன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாமே வீட்டில் யூஸ் பண்ணாத சாமான்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அவங்க ஆட்டிக்கில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ஆட்டிக். அந்த கோல் எப்போ பார்த்தாலும் முணங்கிட்டே இருக்கும் மேலே உட்காந்துட்டு அப்படின்னு ரான் பேசி முடிச்சுட்டு ஹாரியை ரொம்ப நர்வஸாக பார்ப்பான். ஹாரிக்கு வந்து அவன் வாய் ஃபுல்லாக நல்லா பல்லாக இருக்கும். ரானை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்டே, நான் பார்த்ததுலே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான வீடு, ரொம்ப ரொம்ப சூப்பரான வீடு இதுதான் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ரானுக்கு அவ்வளோதான், அவனோட காது ஃபுல்லும் செவந்துடும். இதோட சாப்டர் 3 த பரோ முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.